தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே நீ அதை அங்கேயே சொல்லியிருக்கலாமே. இப்படி சஸ்பென்ஸ் கொடுக்கறதுக்கு தான் முன்னாடி வருவீங்களாக்கும். ஓகே ஓகே சரி, டக்கு டக்குன்னு ஆரத்தி எடுத்து விட. உன்னை பார்க்க சொன்னாங்களா? இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்கு. ஓஹோ, சாருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. சரி பார்த்துக்குருவோம். நான் ஆரத்தி எடுத்தாலே வீட்டுக்குள்ள போக முடியும். சரி, ஆரத்தி எடுக்க போறேன். அதனால எவ்வளோ காசு போடுவ? இல்லை ஒரு மோதிரத்தை கழட்டி வை. என்னது மோதிரமா? ஆஹா, அதெல்லாம் கழட்டி கொடுக்க முடியாது. சட்டப்பட்டுன்னு ஆராத்தி எடு வேணா, பாவம் பார்த்து ஒரு 10 ரூபா போடுறேன். மாப்பிள்ள நீ வேற எதுக்கு அந்த 10 ரூபா போடுற? இவ மூஞ்சிக்கு 2 ரூபா போதும். புத்திசாலித்தனமா பேசுறோம் நினைப்போ. நீ வாடி வீட்டுக்குள்ள வா. சரி சரி, ஆராத்தி எடு. நம்மளோட விஷயத்துல பப்ளிசிட்டி பண்றது இவ்வளோ ஒரு கேவலமான விஷயமா இருக்கு. சீக்கிரம் ஆராத்தி எடுறி, அடுத்தடுத்து வேலைகள் இருக்குல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அனன்யா எங்க? உங்க அக்கா சுவாதி யாருமே காணா. உன்னை மட்டும் அனுப்பி விட்டாங்களா? அவங்க பின்னாடி கார்ல வந்துட்டு இருக்காங்கக்கா. நான் மது தனியா வருவாயின்னு சொல்லிட்டு தான் அவ கூட வந்தேன். நான் மட்டும் வரல. அதோ அங்க நிக்கிறாருல, அவரும் வந்திருக்காரு. அன்பு, விக்கியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. மாமா அவன் பின்னாடி கார்ல வரான். நான் பொண்ணுமா அப்படி கூட்டிட்டு வரணும் டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்க கூட வந்துட்டேன் மாமா. வேற ஒன்றும் இல்லை. சரி, நல்ல நேரம் போறதுக்குள்ள ஆராத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போங்க. ஆமாமா பிரீத்தி, பால் பழம்லாம் கொடுக்கணும். சீக்கிரம் ஆராத்தி எடு. சரிம்மா. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே, மன்னாதி மன்னருடன் 100 ஆண்டு வாழ்க, பொன்னோடு பூவும் கொண்டு ஊர் போற்ற வாழ்க, எல்லோரும் போற்றுகிற ராஜா. என்ன தம்பி, ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல. ஏமா பிரீத்தி, சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையா? அப்படிலாம் கிடையாது, நிஜமாவே இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பா 2 பேத்துக்கு எப்படியா கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. இனி ஒவ்வொரு விஷயமா நடத்த வேண்டியதான்னு வாயிலே சொல்றதுதான், எதுவும் செயல்ல இருக்கிற மாதிரி தெரியல. டேய் மாமா, நீ லூசா? ஆமாடி, பின்ன இப்படி உட்கார வச்சுட்டே இருக்க சொன்னாங்களா? நானும் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ரொம்ப தான் அவசரம். நீ வாடி, இன்னைக்கு உனக்கு எப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறேன். பாப்போம். அண்ணி எங்க? பெரிய அண்ணி அவங்க வீட்டு ஆளுங்க யாருமே காணோம். என் மச்சான் வீட்டு சைடு ஒரு இலவாய் போச்சு, அதனால எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப நெருங்கின சொந்தம். அப்படியா? சரி சரி, எங்க உங்க நாத்தனார்லாம் காணோம்? உங்க பசங்க நிக்கிறாங்க. அம்மா அவங்க நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. நானும் அன்பு மட்டும் இருக்கோம். அப்படியாப்பா? சரி சரி சரி, பொண்ணுக்கு மாப்பிளைக்கு பாலும் பழத்தையும் கொடுங்க. பிரீத்திமா, நீ தான் கொடுக்கணும். கொடு. இதையும் நான் தான் கொடுக்கணுமா? எப்பா முடியலப்பா, எவ்வளவுதான் முறை செய்யறது? இதை மட்டும் கொஞ்சம் நீங்களே செய்யுங்களேன். உனக்கு இல்லாதது செல்லம், ஆனா இது வேண்டாம். இது இவங்க 2 பேத்துக்கு கொடுக்கறது. அத்தை உனக்கு அப்புறமா நல்லா ஸ்பெஷலா பண்ணி தரேன். அப்போ இது எங்களுக்கு ஸ்பெஷலா பண்ணலையா நீ? ஐயோ அப்பா, என்னமா நீ வந்த முத நாளே என்ன சண்டைக்கு வர மாதிரியே வர்ற. சரி ஓகே, அப்படிலாம் கிடையாது, அவனை சமாளிக்கிறதுக்காக சொன்னேன். சரி நானே கொடுக்குறேன் என் மருமகளுக்கு. சரி, நல்லபடியா ஒரு வழியா பாலும் பழம் கொடுக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து வேலைகளை பாப்போம். ஆரம்பிச்சிட்டானா? சோ கடவுளே, ஏங்க இவனை என்னென்னதாங்க நான் பெத்தேன், என்னால முடியல. உனக்கெல்லாம் வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, நாய் தூக்கிட்டு போயிருண்டா.
எழில்மா அப்படி பேசக்கூடாது. அம்மா எங்க மேக்கப் போடுறாங்க? எழில் குட்டி வர வர ரொம்ப வாயாடிச்சு போற, சுட்டித்தனம் அதிகம். உன்னையும் நேகாவே ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறடா. நீ அதை மட்டும் தான் செய்வியாடி? வாண்டுல இது ரெண்டு என்னென்ன சேட்டை பண்ணிருக்கு. இப்ப இது ரெண்டு பேசுறத பாத்தீங்களா? இருங்கடி இரு, உங்களுக்கு ஆயமாவா நானே வந்து அங்க உட்கார போறேன். நீங்க வந்து ஆயமாவா உட்கார்ந்தா நான் அழகா இருக்குது ஆயமாவா வாழ சொல்லுவி. இந்த மாதிரி மண்டையில கொண்ட போட்டு ஆயமால எனக்கு பிடிக்காது. சரி பிரீத்தி, இவங்க பேசிட்டே இருந்தா பேசிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தடுத்தான வேலையை பார்க்கலாம். நாங்க வேற இன்னைக்கு நைட்டே கிளம்பணும். கல்யாணத்துக்கு வந்தே 4-5 நாள் ஆகி போச்சு. எங்களுக்குலாம் இருக்கிற வேலை அப்படியே இருக்கும்ல. ஓய் என்ன ஏன்டாத்தி யாந்தரையில கட்டி விட்டு போறான்னு பாக்குறீங்களோ? எவளாவது நைட் இந்த வீட்டை விட்டு அவ வீட்டுக்கு காலடி எடுத்து வைங்க, காலை வெட்டிடுடி. ஆனாலும் இந்த அளவுக்குலாம் மிரட்ட கூடாதுமா. சரி இருக்கும். சும்மா சும்மா ஃபன் ஃபன். சரி, நல்ல நேரம் போகிறதுக்குள்ள அடுத்தடுத்த விஷயங்களை ஆரம்பிக்கலாம். வாங்க மிதுன், மது எந்திரிச்சு உள்ளே போங்க. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய மற்ற வேலைகள்லாம் அம்மா அத்தை பார்த்துக்கோங்க. மிதுன் நீ உள்ள வாப்பா, எந்திரிச்சு மதுவை கூட்டிகிட்டு போங்க. அடுத்தடுத்த வேலைகளை பாருங்க. அன்பு, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரி விக்கி, பார்த்து போயிட்டு வா. உங்ககிட்ட எப்படி சொல்றது, இனி இதை எப்படி எடுத்துப்ப அப்படிங்கிற எண்ணத்திலேயே என்னோட 1 வருஷம் வாழ்க்கை ஓடிருச்சு. ஆனா இதுக்கு மேல உங்ககிட்ட எதையும் மறைச்சு நான் வாழ விரும்பல. இனி அப்படி இருக்க போறதும் கிடையாது. கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஆனா உன்னை நான் இந்த இடத்துல பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அன்பு. கண்டிப்பா இன்னைக்கு என் மனசுல உள்ளதை உங்ககிட்ட சொல்லியே தான் தீரணும். அதை நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா இதுக்கு மேல என்னால காயங்களை அனுபவிக்க முடியாது. இங்க வந்ததுல இருந்தே மனசு ரொம்ப நொந்து போயிட்டேன். இதுக்கு மேலையும் இதுக்காகவும் நான் உன்னை இழக்க விரும்பல, உன்னை விட்டு கொடுக்கவும் விரும்பல. கொஞ்சம் பேசணும். அன்பு, நம்ம சண்டையெல்லாம் நம்ம மறந்துடலாம். இன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்கினோன்னையும் உனக்காக பால்கனியில் மேலே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்ககிட்ட நிறைய பேசணும், வரியா? நானும் தான் அனன்யா, உங்ககிட்ட நிறைய பேசணும். கண்டிப்பா வரேன். ஓகே தானே? சாரி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். பிரீத்தி பிரீத்தி, பிரீத்தி என்னடி எதுக்கு சிரிக்கிற? இல்ல நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? ஏண்டி ஒரு பிள்ளைக்கு தாயா தானே இருக்க? சொல்லு. சரி, எதுக்கு சொல்ல அழுகுறீங்க? என்ன வேலையா பட்டு பிள்ளைக்கு இங்க வேணுமா? அழுக கூடாதுமா. என்ன ஓரா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் கேட்கணும்பா, அதான் வேற ஒண்ணும் இல்ல. பிரீத்தி வேற ஏதோ சொல்லு, ஏதாவது சொல்லிடுவேன், பேசாம இருந்து. அவளுக்கு கிடக்குறாளுங்க, அவளுக்கு சரியான லூசு பிடிச்சிருக்கு. நீ எதுவும் நினைச்சுக்காத. சரி ஓகே. அப்புறம் அண்ணி சொல்றதுல நல்லா கேட்டுக்கோ, ஓகேவா? ஆமா ஆமா, அனுபவம் நிறைய இருக்கு, அதனால நல்லா கேட்டுக்க மது. இங்க பாருடி, அப்புறம் நான் வேற மாதிரி சொல்ல வேண்டி வரும், பேசாம இருந்துரு, அப்புறம் பாத்துக்கோ. ஐயோ என்னப்பா பேசுறீங்க, ஒண்ணுமே புரியல. அவளுக்கு கிடக்குறாளுங்க, அவளுக்கு ஒரு லூசு. சரி அண்ணி வந்து சொல்றேன், ஓகேவா? ஏண்டி எருமா அழுதுட்டே இருக்கா? பால் கொடுத்து தூங்க வை. ஐயோ, இவ எப்ப பார்த்தாலும் தூங்குற டைம் இப்படிதான் கவி பண்ணுவா. ஏன்டா இப்படி அழுகுறான்னு ஒண்ணுமே புரியல. அவ தூங்கிடுவ, மட்டும் கொஞ்சம் பாடா. குழந்தைங்கன்னா அப்படித்தான். அங்க பாரு, நான் பெத்தது எப்படி தூங்குதுன்னு. இன்னும் எப்ப நின்று அழுகும்னு எனக்கு தெரியல. இப்பதான் பால் கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். நைட்ல நீ தூங்க விட மாட்டா. என்ன பண்றது? ஏய், ஓவரா சீன் போடாம டக்குன்னு என்ன சொல்லணுமோ சொல்லு, சரியா? மனுஷனுக்கு தூங்க வேணாம். ஏய், நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலடி, அதுக்குள்ள சும்மா சும்மா இப்படி பேசிட்டு இருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி வெக்கமா வந்ததுடி. தயவு செஞ்சு எதுவும் பேச.
ஒரு சந்தேகம். வெக்கப்பட வேண்டியவ அவ, நீ எதுக்கு வெக்கப்படுற? அடுத்த குழந்தைக்கு ரெடி ஆயிட்டீங்க போல. ஓகே ஓகே. அப்புறம் சீ, போ கவி. ஐயோ கொடுமடா, புருஷன்கிட்ட பண்ண வேண்டியதுலாம் இங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னத்த சொல்ல, தரைய தோண்டி உள்ள குதிச்சிடாத. அண்ணாந்து பாரு கவி, நீ ரொம்ப தான் ஓட்டிட்டு இருக்க. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா என் மாமாட்ட சொல்லி தந்துருவேன். நீ பேசாம இரு, நீ என்ன எதுன்னு சொல்ல விடுறி. அதுக்கப்புறம் நீ பேசுவியாமா? அதை தாண்டி அவளும் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கா. நீ சும்மா இப்படி இப்படி ஆகிட்டு இருந்தா என்ன மது? இவ ஏதோ சரிப்படுற மாதிரி தெரியல. நல்ல நேரம் போறதுக்குள்ள நீயே போயிடுமா? நிறுத்துடி, முதல்ல உன் பிள்ளை அழுகை நிறுத்து. வந்துட்டா நக்கல் அடிக்கிறதுக்கு வந்துருவீடி ரெண்டு பேரும். சும்மா இருங்கடி. சரிம்மா, சரி சரி. அம்மா வேணா பால் கொடுக்கட்டுமா? தூங்குறீங்களா? இரு, அம்மா பால் தரேன். சரி சரி, பால் குடிங்க. அதாவது மது, இந்த கதை கொண்டு அப்புறம் என்னடி இப்படி வந்து நிக்கிற இன்டீசென்ட்டா? நீ ஓவரா சீன் போடாத. அப்படி என்னதான் சொல்றேன் நானும் தெரிஞ்சுக்கணும்ல. நானும் 2 பிள்ளை பெற்றிருக்கேன். இருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் ஷேர் பண்ணலை. சரி வந்து தொலை. அப்புறம் கவி, கொஞ்ச நேரம் பேசாம இரு கவி. சும்மா சும்மா நை 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 கதை பேசாம. அக்கா, அடடே நீயாமா? இங்க கொஞ்சம் வாய. அடியே, ஏண்டி அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடி? ஏண்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருவேண்டி. எனக்கு என்ன தெரியாதா? நான் வேற ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஆனா கவி, நீங்க நீ ரொம்ப கெட்ட பிள்ளை நினைச்சிட்டீல. போடி, இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன். என் மாமாட்ட சொல்லி தரேன். சரி, பொண்ணை கூப்பிட தானே வந்தேன். ஒரு சில புத்திமதிகள் சொல்லிட்டு இருக்கேன். அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அனுப்பவா இல்லை இப்பவே அனுப்பவா? பிரீத்திங்க, பிரீத்திங்க, நீங்க புத்திமதி சொன்ன லட்சணம் போதும். நல்ல நேரம் போறதுக்குள்ள அனுப்பி வைங்க. ஆளும் மண்டையும் புத்திமதி சொல்றாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருப்பான்னு நினைக்கேன்டி. உங்களுக்கு என்னடி தெரியாம? ஏன் நாத்துனாரு? நான் தான் புத்திமதி சொல்லி அனுப்பணும். உங்களுக்கு என்ன? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இங்க பாரு, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத. மது, நீ போமா. அனனியா, கூட்டிட்டு போ. சரிக்கா. வாடி மது. என் நிலைமையை பாத்தியாடி? நீங்களா சேர்ந்து நீ கலாய்க்க வேண்டியது. பாரு, உங்க அக்காங்கெல்லாம் சேர்ந்து கலாய்க்கிறாங்க. ஐயோ ஐயோ. சரி மது, நான் சொன்னதெல்லாம் நல்லா காதுல வாங்கினீல. ஏதாவது ஹெல்ப்னா அன்னைக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணு. ஓகேவா? ஐயோ ஐயம்மா மது, நீ போமா. நீ போ, இவளுக்கு கொஞ்சம் பாடம் நடத்த வேண்டியது இருக்கு. நீ போமா. என்ன பால் கொண்டு வந்தோன்னையும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க? இதே அந்த இடத்துல நான் இருந்தா இல்ல கூட்டு உட்கார வச்சிருப்பேன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த படம்ல பார்த்தது இல்லையா? பொண்ணு பால் கொண்டு வந்த உடனேயும் மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் காலெல்லாம் விழுவாங்க. இப்போ அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, உங்களோட இடத்துல நான் இருக்கேன். ஸோ முறைப்படி தானே எல்லாமே செய்யணும். அதனால பால் என்கிட்ட கொடுத்துட்டு எனது காலில் விழுகணுமா? அது படத்துக்கு வேணா செட் ஆகும். நிஜத்தில் ஐயோ, இது ஒன்று மட்டும் சொல்கிறேனே, இந்த காலில் விழுகிற சீன் மட்டும் வேணாமே. மற்றதெல்லாம் அது எப்படி? பால் கொண்டு வந்தவங்க காலில் விழுகாமல் விட்டால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணுமா? முடியாது. காலில் விழுந்தாதான். ஓ, காலில் தானே விழுகணும், விழுந்துட்டா போச்சு. தள்ளி போகணுமா? நீங்கள் தானே காலில் விழுக சொன்னீங்க, அதான் விழுந்துட்டு போகலான்னு வந்தேன். இல்லை, உன் பேச்சு எதுவும் சரியில்லை. நீ
தள்ளு, நீ காலையிலே விழுக வேணாம். அந்த பாலை வச்சுட்டு வெளியே போடா. என்னது வெளியே போகணுமா? அடியே என்ன இன்னைக்கு என்ன நாள்? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு புருஷனை வெளியே போன்னு சொல்கிற? இப்பெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டி. ஓஹோ, சுப்ரீம் கோர்ட்டா? சரி போங்க. மவளே என்ன டேய் எருமை, என்னது இது? விடு. ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே வந்துக்கிட்டு என்னன்னா வெளியே போக சொல்லிட்டு இருக்க, உன்னை விட சொல்கிற. என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. என்ன இப்போ உனக்கு? மது வேணாம், மிதுனை பற்றி தெரியாது உனக்கு, அப்புறம் பார்த்துக்கோ. என்ன தெரியாது சார்? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஏய் என்ன எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த மாதிரிலாம் ஒரு மூமெண்ட் நம்ம லைஃப்ல நடக்காதா அப்படின்னு எத்தனையோ நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்போ இதெல்லாம் என்னால் நம்ப கூட முடியல. அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இவ்வளோ நெருக்கமா நீயும் நானும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல. ஸோ நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு மாமா. நம்ம 2 பேர் நம்ம லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம். அதாவது லவ்வில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் நம்ம வாழ்க்கையே கஷ்டமாக இருந்துச்சுல்ல. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நிலை. அதையெல்லாம் தாண்டி உங்களத்தில் நான் தாலி கட்டி இப்போது இப்படி ஒரு நிலைமை வரைக்கும் வந்தாச்சு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆமாம் மாமா, நம்ம 2 பேர் நம்ம லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்ந்துருக்கோம். அதனால நம்ம லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழணும். நம்மளோட லவ் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணி வாழணும். ஓகேவா? ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கேட்க போகிறேன். என்ன? என்னடா இவ இப்போ இப்படி சொல்கிறாளே அப்படின்னு எதுவும் நினச்சிக்காத. என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. அப்படியா? என்ன? அதாவது நீ என்ன சொல்ல வர, நீ என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஒன்றும் மற்ற லவர்ஸ் மாதிரி லவ் பண்ணிவிட்டு ஊர் சுற்றிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி இல்லை. நம்ம லவ்வே ஒரு போராட்டமாக தானே நடந்துச்சு. அதெல்லாம் நினச்சி பார்க்க வேணாம். அதனால் உடனே குழந்த வேணாம், கொஞ்சம் மெதுவாக போய்க்கலாம், நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மெதுவாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு உன் மனசில் ஒரு தாட் இருக்குது. ஏய் எப்படி மாமா, நான் நினச்சதை அப்படியே சொல்கிற. எனக்கு தெரியும் அது உன் மனசில் என்ன இருக்குன்னு. நீ இதை தான் நினைப்பேன்னு எனக்கு தெரியும். அதாவது நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணி வாழுவோம், ஓகேவா? நம்ம உனக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்வோம். இன்னும் நம்ம 2 பேர்த்துக்கும் நல்ல ஒரு புரிதல் இருந்து அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அது வரைக்கும் வெளியே குழந்த குட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டாம். நம்மளுக்கு வெளியே பேசுகிறாங்க அப்படின்னு எதையுமே மைண்ட் பண்ணிக்க வேணாம். கொஞ்ச நாள் நம்ம லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் குழந்தை குட்டிகளை பற்றி பார்த்துக்கலாம், ஓகேவா? நான் இப்படி கேட்கவும் நீ முடியாதுன்னு சொல்லுவேன்னு நினச்சேன்டா. ஆனால் நீ செல்ல புருஷா. இந்த மாதிரி விஷயத்துல தான் என் புருஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குழந்தை குட்டிங்க தான் வேணான்னு சொன்னேன். மற்றபடி என்னவா? மற்றபடி கேருக்கு மாமா லூசு. இதே மாதிரி எப்போதுமே சிரிச்சுட்டே இருடி என் செல்ல பொண்டாட்டி. மதுமா, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கலாமா? ஆமாம் மாமா, நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம 2 பேரும் இந்த மாதிரி பேசினதே இல்லைல்ல, அதனால் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீ நானும் பேசிகிட்டே இருக்கலாம், ஓகேவா? எனக்கு டபுள் ஓகேடா மை ஸ்வீட் புருஷா. அப்புறம் மிதன் மாமா, ஐ லவ் யூ மாமா. லவ் யூ டூ மை ஸ்வீட் பொண்டாட்டி. இது இரவா பகலா தெரிந்து கொள்வேனுடனே தொடவா உயிரை தின்னும் காதல் தீயே இனிய கொடுமை நீயே கொட்டும் நீரை அச்சனையாக கொள்ளை அழகில் வேற்றிலையாக என்று விழுந்தேன் இரகள் நூற உடலும் உயிரும் வேத வேற. அனன்யா,